துவாபர அணுக்களின் ஆற்றல்கள் பிரிக்கப்பட்டால் நிகழ்வது என்ன? உங்கள் எண்ணங்களில் மாற்றம் தோன்றுவதையும் உங்கள் அலைவரிசை துவாபர யுகத்திற்கு மாற்றம் அடைவதையும் உற்று நோக்குங்கள். கண்டதை உண்ணும் ஆவலை எண்ண அதிர்வுகளாய் ஏற்படுத்தும் கலிவட்ட அணுக்கள். ஆனால் துவாபர வட்ட அணுக்களோ நேர் செய்யப்பட்ட உணவினை மட்டுமே உண்ண உங்களை தூண்டும். வேண்டாத உணவினை ஏற்காது உங்கள் உடல் இனி. ஏனெனில் எண்ண அலைகளே நம்மை உண்ணும் உணவின் மீது இச்சைதனை கொள்ள உருவாக்குகின்றது. எந்த உணவினை உண்ண வேண்டும் என எண்ண அதிர்வுகள் மூலம் அவை உங்களுக்கு அறிவுறுத்தும். மேலும் ஒவ்வாத உணவு உண்டால் கழிவுகளும் கூடும். பசி எனும் உணர்வு குறையும். எனில் உள் செல்லும் உணவின் அளவு குறையும். உடலுக்கு தேவையான அதிகபட்ச சக்தியானது சிரசின் அணுக்களால் மட்டுமே வெளிப்படுத்தப்படும். கலிவட்ட அணுக்கள் அனைத்தும் உறங்க துவங்கியுள்ளதால் அவை உண்ணும் உணவில் காட்டும் நாட்டம் விலகும். இவை யாவும் ஏற்படுத்தும் அதிர்வுகளால் உண்டாகும் எண்ண அலைகளும் குறையும். உலக வாழ்வில் அதாவது வெளிவாழ்வில் தோன்றும் இச்சைகள் குறையும். ஏனெனில் எலக்ட்ரான் பகுதியானது கலிவட்டத்தில் தன் மையக்கருவை வெளித்தள்ளி விட்டதால் தன் வேலை முடிவுற்றது என எண்ணி உணவினை தேடாது. மெல்ல மெல்ல உறங்க ஆயத்தமாகின்றது. அவற்றினின்று வெளிவந்த மையக்கருவும் அதன் தொடர்புடைய தொப்புள் கொடியா மூலக்கூறுகளில் சிலவும் துணை அணுக்களை அதாவது எலக்ட்ரான் பகுதியை காக்க வேண்டி சுற்றி கொண்டிருக்கும் மையக்கருவுடன் செல்பவை சில, ஆத்ம அணுவோடு இணைபவை சில, வெளித்துணை அணுக்களுக்கு சேவை செய்ய தங்கிவிடுபவை சில. வயது முதிர்ந்த தாய் தந்தையரை அவர்கள் உயிர் துறக்கும் வரை காப்பது ஒரு மனிதனின் கடமையாகும். அவ்வாறே மூலக்கூறுகள் செயலாற்றி மையக்கரு இழந்த ஒரு துணை அணுக்களுக்கு உறக்க நிலையை கொடுக்கும். ஒரு சாதாரண மனிதன் உயிர் துறக்கும் வரை உறங்கிக் கொண்டிருக்கும் இத்துணை அணுக்கள் பின் உடலோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாகிவிடும் ஆற்றல் பிரிப்படாத அணுக்களின் துணை அணுக்கள் யாவும் மனிதனின் இறுதி நாள் வரை அதிக செயல்பாடுடன் திரிவதால் உயிர் துறந்த பிறகு ஆற்றலை மையத்தோடு அனுப்பிவிட்டு பின் அடுத்த பிறவிக்கு என்று தயாராகி வந்துவிடும். ஒரு ஆத்ம அணு மறுபிறவி எடுக்க இறங்கி வரும்பொழுது எவ்வளவு ஆற்றல் பிரிபடா அணுக்களை கொண்டு வருகிறதோ அவ்வளவு துணை அணுக்கள் பிறக்கும் குழந்தையின் மூளையில் வளர்ந்திருக்கும். அதிகபட்ச செயல்பாடுடைய குழந்தைகள் ஏன் அவ்வாறு செயல்படுகின்றது? பிரிபடாத பல அணுக்களை கொண்டு வரும் ஆத்மாவை தாங்கும் குழந்தைகள் அதிகபட்ச செயல்பாடுகளை வெளிப்படுத்துபவர் என்றே உரைத்தோம். ஏனெனில் ஆத்மாவை படைத்த தெய்வத்திடம் சென்றவுடன் ஆற்றல்களை பிரித்தெடுக்க துவங்கிவிடுவேன் என்று சூளுரைப்பதாலும் கலிகால எல்லையில் நின்றிருப்பதாலும் இப்பிறவி தப்பின் எப்பிறவி என தெய்வங்கள் வினவுவதாலும் பிறவி எடுத்தவுடன் விரைந்து செயலாற்ற துவங்குகின்றனர் அக்குழந்தைகள். உங்கள் குடும்பங்களில் கண்கூடாக நீங்கள் காணும் குழந்தைகளின் நிலைகளை ஒப்பிட்டு பாருங்கள். எனில் அக்குழந்தைகள் அதிக வேலைகளை கொடுத்து மேலும் அணுக்களை பெருக்க வழிவகுக்காதீர்கள். அவர்களின் இஷ்டம் போல் செயலாற்ற விடுங்கள். எல்லை மீறும் செயல்கள் இருப்பின் அவற்றை நேர் செய்து கொடுங்கள். கலிவட்ட முதல் வரிசை அணுக்கள் எண்ணிக்கையில் அதிகம் என்பதாலும் சிறு பிராயத்தில் மட்டுமே அவை விரைந்து பிரிக்கப்பட வேண்டும் என்பதாலும் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் என்று அறியப்படுபவர்கள் அவர்கள் விரும்பிய வண்ணம் செயலாற்ற அனுமதியுங்கள். தடைகளை அதிகம் பிறப்பித்து அவர்கள் அவ்வாற்றலை பிரித்தெடுப்பதை தடுத்து விடாதீர்கள். எல்லை மீறாதவரை விரும்பியவற்றை அக்குழந்தைகள் செயலாற்றட்டும். ஏனெனில் அவர்களின் ஆத்மாவை ஈன்ற தெய்வத்திற்கு வாக்களித்து விட்டு வந்திருப்பார்கள். எனில் தடை அதிகம் போடாதீர்கள் என்றவரை அனைவருக்கும் எடுத்துரையுங்கள். அவ்வகை குழந்தைகளுக்கு நல்ல முறையில் செயலாற்றி ஆற்றலை பிரித்தெடுக்க உதவிடுங்கள். பின் அலைவரிசைகளில் பின் வரிசைகளில் அதிக அணுக்களின் ஆற்றல்களை அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனெனில் ஆற்றல் பிரிந்து உறங்க துவங்கும் அணுக்களின் நிலைக்கேற்ப அமைதி கொள்ள துவங்குவார்கள். ஆற்றல் பிரிபட நீங்கள் தடைகள் விதித்தால் கடைசி வரை அவர்கள் ஹைப்பராகவே இருந்து துன்பப்படுவார்கள்.